அவுட் கிச்சன். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாத். இதோட பேர் வந்து கல்கண்டு பாத். சரிங்களா? இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு நான் சொல்லிடுங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து அதை வந்து 4 விசில் விட்டு, அதாவது 1:3, சரிங்களா, அந்த ரேஷியோவில் தண்ணி விட்டு இதை குக் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு கல்கண்டு எடுத்துக்கலாங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்னஸ்ஸு. ரொம்ப ஸ்வீட் வேணுங்கிறவங்க 1.25 கப்பாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த குக் பண்ண ரைஸ் இருக்குங்களா, இதோட இந்த கல்கண்டை ஆட் பண்ணலாம். பாருங்கள், இது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மெல்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால், சரிங்களா, அது வந்து 1 டம்ளர். ஸோ டோட்டலாக வாட்டர் வந்து 3 கப்பு, பால் வந்து 1 கப்பு, சரிங்களா. ஸோ 4 கப்பு வேணும். இதுதான் இந்த கல்கண்டு பாத்துக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு, சரிங்களா. இது நல்லா குக் ஆகிட்டே இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த கல்கண்டு பாத்து வந்து வளகாப்பு இருக்கு இல்லைங்களா, வளகாப்பில் ஜென்ரலாக வந்து ஒத்தப்படையில் ரைஸ் செஞ்சு போடுவாங்க. 5 வகை 7 வகை அந்த மாதிரி. அதில் வந்து புளி சாதம், தயிர் சாதம், அதோடு இந்த கல்கண்டு பாத்தும் கட்டாயம் இடம்பெறும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதுக்கப்புறம் இந்த தை வெள்ளிக்கிழமை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வரும்பொழுது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கும் இதை செய்வாங்க. இந்த கல்கண்டு பாத்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பண்ணிவிட்டு நான் உங்களோட சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போது 10th +2 ரிசல்ட் வந்திருக்கு இல்லைங்களா, எதிர்பார்த்த மார்க் வந்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எதிர்பார்த்த அளவு மார்க் வராதவங்களுக்கு தயவு செய்து அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. பேரண்ட்ஸும் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து இவ்வளோ தூரம் அவங்க ஸ்ட்ரெஸ்ஸோடு படித்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்களோ அதை தயவு செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்கள டிஜெக்ட் பண்ண வச்சிடாதீங்க, சரிங்களா. அஸ் அ பேரண்ட்டாக அது நம்மளோட கடமை. இப்போ நான் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்க்குறேங்க. ரொம்ப சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ண நான் இன்றைக்கி வந்து முந்திரியும் பாதாமும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வேணும்னா இதோட பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் திராட்சை இருக்குங்களா, கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு வறுக்கிறதுக்கு உண்டான நெய் விட்டால் போதும். 1 ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் நெய் விட்டால் போதும். ரொம்ப நெய் தேவைப்படாது. ஏன்னா மார்க்குங்கிறது வந்துங்க, ஸோ என்ட்ரன்ஸ் டு என்டர் த டிகிரி. இன்ஜினியரிங் ஆகட்டும், எதாக இருந்தாலும் அது ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி தான். அதுவே வாழ்க்கை இல்லைங்க. தயவு செஞ்சு மார்க் கம்மியாக வாங்கிட்டேன், ஏன் இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு சொல்லி அவங்கள திட்டாதீங்க. அவங்க மனசளவில் ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுவாங்க. என்கரேஜ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. நார்மல் பேசிக் மார்க்கு ஜஸ்ட் பாஸ் வாங்கிலாம் பெரிய பெரிய லெவலில் ஆளாகிருக்காங்க நிறைய பேர். நீங்கள் நியூஸில் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அதனால் இது மார்க்கு மட்டுமே லைஃப்னு நினச்சிட்டு அவங்கள போட்டு திட்டாதீங்க. இது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம யம்மியான டேஸ்டியான கல்கண்டு பாத் குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு டிப்போடையும் ரெசிபியோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பிரசன்னா நாகராஜன் சைனிங் ஆஃப்.